இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழியை தோலோட வாங்கியிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு 5-6 வாட்டி உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமாவும் நல்லா ஒரு 4-5 வாட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு நான் ஒரு மேரினேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது. இதில் நான் 4 ஸ்பூனு இஞ்சி விழுது, 3 ஸ்பூனு பூண்டு விழுது அரைச்சி சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இது மொத்தத்தையும் நான் அந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் ஒரு பாதி மட்டும் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எண்ணெய், இது கடலை எண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுறது. அது நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மொத்த சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை இப்போ நான் எடுத்து ஒரு ஒரு 1/2 hour எடுத்து அப்படியே நான் இதை ஊற விட்டுருவேன். இப்போ நான் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன். உப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு தனியா எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே பச்சையாக தான் அரைக்க போகிறேன். ரோஸ்டெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது கொரகொரப்பாக அரைச்ச அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டையும் போட்டு அரைச்சிப்பேன். கொரகொரப்பாக தான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். கொரகொரப்பா லைக் இன்னும் ஃபுல் இல்லது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 வாட்டி அடிச்சுட்டு இந்த பருப்பு தனியாலாம் கொஞ்சம் நல்லா மெதுப்பட்ட அப்புறமா இப்போ இதில் எடுத்து வச்ச பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் அடிச்சிடுவேன். எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ரசம் வைக்கிறத காட்டுறேன். ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதுலேயே ஒரு தக்காளி போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அரைச்சி வச்ச அந்த பொடியில் பாதி பொடி நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே இந்த மிச்ச கிரேவியை மிச்ச அந்த பவுடரை இந்த நம்ம பல்ஸ் போட்டுட்டு வந்த பவுடரை இதில் போட்டுடலாம். நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசம் வருதுங்க. இப்போ இதில் நம்ம பெருங்காயத்தை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியில், இந்த புளி தண்ணியில் போட்டுடலாம். பேனில் நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் எடுத்து இப்படி தண்ணியில் கலந்து விட்டு இப்படி ஊற்றிடலாம். உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. தனியாக கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசம் நல்லாவே இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி ரசம்.
இந்த மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு இப்போ நான் வேக வைக்க போகிறேன். இது கொஞ்சம் அந்த சிக்கனில் தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்குதுல, லைட்டாக ஊச அவுட் ஆகிருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்குது நல்லா. இதை பாருங்க, நல்லா ஹை ஃப்ளேம்ஸ்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கீழே மேலேயுமா எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே இது நல்லா வெந்துட்டா தாங்க டேஸ்ட்டு. ஏன்னா இதில் இருக்கிற எசன்ஸ் தானே அதில் இறங்கி வருது. எஸ்பெஷலி நாட்டுக்கோழி வந்துட்டு இந்த இந்த ஒரு அரோமாவே வேற இல்லையா. இப்போ இன்னும் கூட தண்ணி நல்லா வற்றணும், ஃபுல்லாக வற்றிடணுங்க. நான் இதுக்கு மேலே இனி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் காட்ட போகிறதில்ல. ஃபுல்லாக வற்றிட்ட அப்புறமா நான் காட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் வீடியோ ஆகிடும். இப்போ பாருங்க, மொத்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துச்சு. இப்படி சுண்டி வந்தாதான் நம்ம போட்ட மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள், உப்பு, இது எல்லாமே, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே இதுக்கு போய் நல்லா உள்ளுக்குள்ளே போய் சேர்ந்துக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க உப்பை கொஞ்சம் மிதமாக தான் போட்டுக்கணும். ஏன்னா இந்த துண்டுக்கு வந்து பீசஸ்க்கு வந்துட்டு நல்லா அப்சார்ப் ஆகிடும். அதனால் வந்துட்டு பீசஸ் நம்மளுக்கு ரொம்ப உப்பாயிடுச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போது இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதுவே பிராய்லர் கோழியாக இருந்தால் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 2 கிளாஸு தண்ணி விட போகிறேன். இப்போ ஊற்றியாச்சு. இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது நாட்டுக்கோழி இல்லையா, ஸோ இதுக்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சாதான், குக்கரில் வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். தண்ணி நிறைய வந்து உங்களுக்கு நல்லா நீங்கள் குழம்பாக வச்சுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வறுத்துக்க போகிறதா இருந்தால் தண்ணி இப்போ இந்த மாதிரி மிதமாக இந்த இது வரைக்கும் இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நான் குக்கர் மூடி வச்சிடுறேன். இப்போ நான் விசில் எடுத்துட்டு குக்கர் மூடிட்டு விசில் வச்சுட்டு, இப்போ நான் ஒரு 4 விசில் வந்தப்புறமா கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறமா மூடி திறக்கிறேங்க. குக்கர் மூடி வர்றதுக்குள்ள ஒரு பேனில் 2 ஸ்பூன் தனியா, ஒரு 3/4 ஸ்பூனு மிளகு, நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் இதில் போட்டிருக்கோம். இதை ரெண்டுத்தையும் இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். குக்கர் வர்றதுக்குள்ளே அந்த பொடி ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த சிக்கனுக்கு கிரேவிக்கு பார்த்துக்கலாம். இப்போ பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க நாட்டுக்கோழி குழம்ப. ஏன்னா அது ஹீட் இல்லையா, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூலுன்ட்டு அது யூஸ் பண்ணுவாங்க. நான் கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் இருக்கும். சோம்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூனு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போடுறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ஸ்டவ் குறைச்சிக்கலாம். வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வதங்குற வரைக்கும் நான் அப்படியே பொறுத்தி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கின அப்புறமா நான் காட்டுறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி இருக்கு, இன்னும் கூட நல்லா வதங்கட்டும். இதை நல்லா குறைச்சிட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இதை நான் மிக்சியில் போட்டுட்டு வந்துடுறேங்க, ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கடைசியில் தான் தூவ போகிறேங்க. இப்போ வெங்காயத்தை பார்க்கலாம். நல்லா முக்காப்பதம் வெந்துடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சேன், அதை எடுத்து இதில் போட்டுறேன். போட்டுட்டு
இதில் கொஞ்சம் உப்பு போட்டு புரட்டிட்டு, ஆல்ரெடி அதுலேயும் நம்ம மேரினேட் பண்ணி சிக்கனில் வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தான் எப்பவுமே உப்பு கொஞ்சம் வந்துட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் குறைச்சி போட்டுக்கணும். இப்போ இதை நான் குறைச்சிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடுறேங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வதங்கிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது போட்டது மிஸ் ஆயிடுச்சுங்க கிளிப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது அப்படியே போட்டுடுறேன் இந்த பேலன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கனை திறந்து பார்க்கலாம். இப்போ ஆவி அடங்கிடுச்சு, மூடி வந்துடுச்சு. பாருங்க சிக்கன் எப்படி இருக்கு, வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பக்கச்சே வெந்த மாதிரி தான் தெரியுது. வெந்துருச்சு பாருங்க. நல்ல அந்த எலும்பு தனியா, அந்த இது தனியா, தோலோட வாங்குங்க எப்போ சிக்கன் வாங்கினாலும். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மசாலால நல்ல ஒரு 3/4 ஸ்பூனு கரம் மசாலா. நான் யூஸ் பண்ணுற கரம் மசாலா லைஃப் ஸ்பைஸ் அப்படின்னு ஒரு பிராண்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் காட்டியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸு, பழைய வீடியோஸு நான் ஒரு 7-8 வீடியோ போட்டிருக்கேங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மொத்த மசாலாவையும் போட்டுட்டு கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த மொத்த மசாலாவையும் நல்லா கலக்கி விட்டு இதில் ஊற்றிடலாம். மொத்தத்தையும் நான் இதில் ஊற்றிடுறேங்க. நல்லா கலக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் நல்லா தண்ணி விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருக்கணும்னாலும் இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் இன்னும் கூட அப்படியே நல்லா ட்ரையாக வறுத்துக்கணுன்னா நல்லா சுண்டை வறுத்துன்றலாம். அவ்வளோதான். இப்போ நான் இதில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிறேங்க. நல்லாவே இருக்குது, கரெக்டாகவே இருக்குதுங்க. இன்னும் இந்த மசாலாஸ் எல்லாம் வேகச்ச இதோட இந்த சிக்கனோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்போ அந்த தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை, அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த இது எல்லாமே போய் இது சேர்ந்த அப்புறமா நம்மளுக்கு கடைசியாக தேங்காய் அரைச்சி விட போகிறோம். அப்புறமா அந்த பவுடரை வந்துட்டு இதில் தூவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுவோம். இது நல்லா சலசல நல்லா கொதிக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ இதில் ஒரு பெரிய தேங்காயில் 1/4 மூடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை இதில் ஊற்றிடுறேங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மிக்சி ஜாரில் அதையும் ஊற்றிடுறேன். கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரி உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அப்படி, இல்லை ரொம்ப வாட்ரியாக வேணும்னா வாட்ரியாக. நான் கொஞ்சம் இது வந்து ஒரு செமி சாலிடாக வச்சுக்க, ஐ மீன் ரொம்ப திக்காக ரொம்ப தண்ணியாகவும் வைக்க போகிறதில்ல, ரொம்ப அப்படியே ஒட்டினா மாதிரியும் இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்க போகிறேன். இந்த தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். போட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அதை அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மிளகு தனியாவை பொடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், அதை அதில் தூவிடுறேன். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதில் கொத்தமல்லி தூவிடுறேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா காட்டாக இருக்கணும்னா தேங்காவை குறைச்சி போட்டுக்கோங்க. தேங்காய் இல்லாமலே கூட பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி விட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு தாங்க. இது இவ்வளோ தாங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ நான் ஆப்பம் பண்ண போகிறேங்க. நான் வந்து துணியிலெல்லாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பயம். அதனால் இப்படி இதுலேயே ஸ்பூன்லேயே இப்படி போட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் கரவி விட்டுருவேன். இப்போ ஸ்டவ் நல்லா சூடாக இருக்குங்க.
ஒரு சின்ன கடாய் தாங்க. இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது மேலே கொஞ்சம் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். பண்ணி பார்க்கலாம் ஆப்பத்தை. பாருங்க, ஆப்பம் ஆயிடுச்சுங்க. இப்போ இன்னொரு ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். அதே மாதிரி எண்ணெயை திருப்பி இன்னொரு ஆப்பத்தை ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், அப்புறம் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு பொரியல், வேர்க்கடலை பொடி போட்டு இதை நான் ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேங்க. வீடியோ லாங் ஆகிடும்ட்டு இதை காட்டலை நான். இதே சிக்கன் குழம்பையே போட்டு தாங்க ஆப்பத்துக்கு சாப்பிட போகிறோம். நான் கொஞ்சம் வேணுமென்னா இதில் ஊற்றி காட்டுறேங்க. சென்டரில் வச்சு ஊற்றிக்கிட்டு குழம்பு நல்லா ஊற்றிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. என்னோடய நாட்டுக்கோழி குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.